புதுச்சேரி அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் வசிக்கும் சுந்தரராசு ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் குடில் செய்வது வழக்கம். இந்த வருடம் 11வது முறையாக வித்தியாசமான முறையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை விழிப்புணர்வை மையமாக வைத்து ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமான முறையில் கிறிஸ்துமஸ் குடில் செய்வது வழக்கம். இது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு வருடமும் செய்து வருகிறேன். நான் இந்துவாக இருந்து ஒரு கிறிஸ்தவத்துக்கு தேச ஒற்றுமை மற்றும் மத ஒற்றுமையை வலியுறுத்தி இந்த கிறிஸ்துமஸ் குடில் ஒவ்வொரு வருடமும் செய்து வருகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் குடில் சுமார் 11 வருடமாக செய்து வருகிறேன். அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணிபுரியும் இவர் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு விழிப்புணர்வு குடில் அமைத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதற்கு முன்பு ஒரு கன சென்டிமீட்டர் கிறிஸ்துமஸ் குடில் செய்து உலக சாதனை விருது பெற்றார். அதேபோல் உணவில் காய்கறிகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் காய்கறிகளை கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளார். பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் மறுசுழற்சி விழிப்புணர்வு மூலம் குடித்தண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்களால் வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், மரம் வளர்ப்போம் என்ற விழிப்புணர்வு மூலம் தேங்காய்களை கொண்டு வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், சிறுதானிய உணவு வகைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 25 வகையான தானியங்களை கொண்டு வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், மாணவர்கள் கற்றல் திறனை வளர்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 700 புத்தகங்களை கொண்டு வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், அனைவரும் துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 1000 துணிப்பைகளை கொண்டு வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் பல்வேறு வகையான தின்பண்டங்களை கொண்டு செய்யப்பட்ட குடில், மாதிரி கொரோனா தடுப்பூசி மருந்து ஊசிகளை கொண்டு வடிவமைத்து செய்யப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் பழைய கம்ப்யூட்டர் பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில்களை செய்துள்ளார். இது போன்ற விழிப்புணர்வு செய்ததை பாராட்டி உலகளாவிய மனித அமைதி பல்கலைக்கழகம் சார்பில் சுந்தரராசு அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து 11வது ஆண்டாக இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தனது வீட்டில் 11வது முறையாக வித்தியாசமான முறையில் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை போற்றும் வகையில் 7 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் பண மோசடி அதிகமாக புதுச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் இது சம்பந்தமான புகார்கள் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பல்வேறு விதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவற்றை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அந்த பண மோசடியை நாம் மக்களிடையே எடுத்து எவ்வாறு கையாள வேண்டும், எப்படியெல்லாம் இந்த பண மோசடி நடக்கிறது, அதுக்கு நம்ம எவ்வாறு தடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த கிறிஸ்துமஸ் குடில் முழுக்க பணத்தை கொண்டே சுமார் 7 லட்சம் ரூபாய் நகல் பணத்தை கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் குடில் அமைத்துள்ளேன். அதில் பழைய 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் நோட்டுகள் மற்றும் பூ வடிவத்தில் ரூபாய் நோட்டுகளை மடக்கி குடில் தொழுவமாகவும், பச்சை வண்ணத்தில் உள்ள 50 ரூபாய், 20 ரூபாய் நோட்டுகளை மரமாக செய்யப்பட்டு உள்ளது. நிலப்பகுதிகளை பல்வேறு வகையான ரூபாய் நோட்டுகளால் உருவாக்கப்பட்டு உள்ளது மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் பண மோசடி ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்வு வாசகங்கள், பல்வேறு வகையான டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்யும் செயலிகளின் பெயர்கள் குடிலில் வைக்கப்பட்டு உள்ளது. நமது பணம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் மோசடி செய்யப்பட்டு இருந்தால் புதுச்சேரி சைபர் கிரைம் இலவச எண் 1930 மற்றும் மின் அஞ்சல் முகவரி போன்ற விவரம் கொண்டு குடில் அழகுபடுத்தப்பட்டு உள்ளது. மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா இன்றைய தலைமுறைக்கு ஏற்றாற்போல் கையில் செல்போன் QR கோடுகளை பயன்படுத்தி பணம் மாற்றுவது போல் தத்ரூபமாக செய்துள்ளனர். இந்த விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடிலை அனைத்து மத தரப்பினரும் ஆர்வமுடன் பார்த்து ஆசிரியர் சுந்தரராசு மற்றும் அவர் குடும்பத்தினரை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இவ்வாறு இந்த கிறிஸ்துமஸ் குடில் மிக சிறப்பாக உள்ளது. அனைவரும் வந்து இதை கண்டுகளித்து பாராட்டுகிறார்கள். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சத்தியம் செய்திகளுக்காக புதுச்சேரி மாவட்ட செய்தியாளர் K. ஜெயக்குமாருடன் செய்திக்குழு.